நேசமணி கான்ட்ராக்டர் நேசமணி ஐயா கூப்பிட்டீங்களா? என்னதுடா இது? இட்லி அரிசி 1 கிலோ, ராகி சேமியா 2, பால். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. மச்சாங்க பாரு, இப்படி பாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்லை சார். அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குர்ராலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. என் லட்சியத்தையே கொன்னுட்டியாடா. டாக்டர், என்ன வெட்டாதீங்க. பெத்த புள்ள மாதிரி வச்சிருந்தீங்கடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். உன்னை மாதிரி அயோக்கியமான மிஷின் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. வளைஞ்சி போறாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. குத்துதா? ஆமாங்க. அப்படியே கொடையுதா? ஆமாங்க. எரியுதா? ஆமாங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன தூக்கி எரிஞ்சல, இப்ப பொண்ணை கொடுத்து தூக்கி எரிஞ்சிட்டா. தூக்கி எரிஞ்சிட்டா. என்னடா செய்யுற? என்னடா இத்தனை வருஷம் வராதவ இப்ப திடீர்னு வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியா? ஆமாங்க. நான் உன்னை லவ் பண்ணி நீ எப்படி என்ன தூக்கி எரிஞ்சியோ அதே மாதிரி நீ ஒருத்திய லவ் பண்ணி அவ உன்னை தூக்கி எறியணும் தானே இத்தனை நாளா வெயிட் பண்ண. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். விடிய விடிய பொண்ணுங்கள்ட்ட கடலை போடுவான், விடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சிங்கிள்னு போஸ்ட் போடுவான். அது யாரு? வேற யாரு? நான் தான். இந்த வீடியோ பாக்குற பையன் ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு. வனிதா, கனிதா, மனிதா, சுனிதா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன? முழுகாமாக்கிறேன். அதுதானே படம் பண்ற நீ? கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு. அடியே பீத்த சிரிக்கி, உனக்கு அழகு இருக்கா இல்லையாடி? அறிவு நல்லா இருக்குடி. எங்க உனக்கு கட்டிட்டா வாழ்க்கை கூட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இன்னொருத்தன் உசார் பண்ணிட்டு போயிட்டியாமா? ஏறி நீ இன்னால் நல்லா இரு. நம்ம வாழ்க்கை தான் இப்படி கஷ்டமா இருக்குது. நீ இன்னால் நல்லா இருப்போம். ஃபர்ஸ்ட் தான் அல்லும்புடா டே, இப்ப வல கிளம்புடா டே. உங்கடா டே. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? பையன் சம்பாதிக்கவே வேணாங்க, நாங்களே பார்த்துப்போம் அந்த பையனை. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு, நடந்துருச்சு. உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? மச்சான், மச்சி, மாமா, மாமோய், தெய்வமே, அத்தா, ஐத்தா, old. You call me baby. பேபியா, என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? ஆமா, பின்ன டொகோமோ கம்பெனி ஓனரா நீ? வந்தாலும் சிக்கல், வரலினாலும் சிக்கல். என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பாய். கக்காதா அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.
இனிமேல் எந்த பசங்களை பார்த்தாலும் சைட் மட்டும் தான் நடிப்போம். சைட்டு மட்டும்தான் அடிப்போம். லவ் பண்ண மாட்டோம் என்று உளமாற உறுதி கூறுகிறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. நாளைக்கெல்லாம் என்ன சமைக்கிறதுனே தெரியல. பேசாம நைட்ல இருந்தே சண்டையை போட்டு விட்டுறணும். நமக்கு என்ன சண்டையா போட தெரியாது. லைட்டா அப்படி பார்த்தாலே ஏய் என்ன அம்மா வைக்கிற அப்படி சொல்லி ஊதி பெருசாக்கி விட்டுறணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பட்டு ஆடி மாசம் முடிஞ்சு இந்த அந்த முருங்காயை நல்லா சமைச்சு கொண்டு வா. முருங்கை மரத்தை அடியோட புடுங்கி உனக்கு சமைச்சு கொடுத்தாலும் இங்க ஒன்னும் நடக்க போறது இல்ல. மூடிட்டு கொண்டா இத. மத்த மாசத்துல அப்படியே அறுத்து தள்ளிட்ட. அடிச்சு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன். அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து சாணி. நான் ஆல்ரெடி செத்துட்டேன். இது வெறும் போனே. இதெல்லாம் கீழே இருக்க கூடாது. நான் போறேன். சோலி முடிச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.